அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. காரணம்னா நான் அவன் கையை பிடிச்சுன்னு இருக்கிறேன், நான் எப்படி உன்னை கைவிடு. நான் இளைஞனாய் இருந்தேன், ஆனா இன்னைக்கு முதிர் வயது, என் நாட்கள் ரொம்ப அதிகம், நான் வாழ்ந்த நாட்கள் அதிகம். ஆனா ஒரு ஆளை கூட மனுஷனை நம்பி கெட்டு போனவன் உண்டு, நல்லா வாழ்ந்து கெட்டு போனவன் உண்டு, சம்பாதித்து நல்லா பிசினஸ் பண்ணி தோத்து போனவன் உண்டு, நல்லா சாப்பிட முடியாம வியாதிப்பட்டவன் உண்டு. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு கையேந்தனதையும் நான் பார்த்ததே இல்லடான்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டாரு, உன் பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். துக்கத்தோடு கூட இல்ல, சந்தோஷமா இரு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துல, நான் எப்படி உன்னை கைவிடு. பைபிள்ல இருக்க எல்லாமே நமக்காய் கொடுக்கப்பட்டதுதான், அது பிரித்து பார்க்கவே முடியாது. எல்லாம் என்னுடையது, அவன் எனக்காக எங்க அப்பா கொடுத்தது. ஆனா இந்த மாதத்துல நான் ஃபர்ஸ்ட் இது என் மகனுக்கு தேவைப்படுது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோர்வில் இருந்தாலும், நான் அவனோட இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வாக்கு தத்தம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் எப்படி ஒரு வண்டி ஓடுவதற்கு நம்ம பெட்ரோல் போடுவது ரொம்ப முக்கியமோ, அப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடுவதற்கு வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். அவன் அது உள்ள போட்டுக்கிட்டே இருந்தாதான் ஆண்டவர் அதை செய்கிறாருன்ற தெளிவு ஒரு ஆமா, ஆண்டவர் சொன்னாரு செஞ்சாரு, அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எல்லா இருக்கிறாருன்ற நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் இந்த இன்ஜின் என்ன பண்ணும், ஓடும் வேகமா. இல்லைன்னா ஸ்டக் ஆகி பிரேக் டவுன் ஆகி பாதிலேயே முக்கியம் தான் நிற்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு 11:18 நான் உன்னை எப்படி கைவிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, இந்த மனுஷன் தான் கைவிட்டுட்டான்னு பார்த்தா, நான் நம்பின ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் கூட என்ன பண்ணல, எனக்கு ஒத்தாசை அனுப்பல, ஆண்டவர் கூட என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல இருக்கு, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் போல, ஆண்டவர் என்னை விட்டு கொடுத்துட்டார் போல, ஆண்டவர் என் மேல் நோக்கமா இல்லை போல, ஆண்டவர் என்னை நேசிக்கல போல இருக்கு. இப்படி நிறைய கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அநேக சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். காரணம், இந்த வசனத்தினுடைய அழகும் இந்த வசனத்துடைய ஆழத்தையும் நம்ம பார்ப்போமானால், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடு அப்படின்னா, நான் தான் இறங்கி உன் கையை பிடிச்சேன், நான் எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா. நீ என் கையை பிடித்திருந்தா நீ விட்டுடுவ, ஆனா நான் தான் முதல்ல உன் கையை பிடிச்சேன், அதுல நான் எப்படி உன்னை கைவிடுவேன். ஆண்டவர் தான் நம்முடைய தேடி வந்தார், அவர் சித்தமானவரை தம்மிடத்தில் அழைத்தார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆண்டவர் தேடி எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது பாவியான என்னையும், உபயோகமற்ற என்னையும், பைத்தியமாயிருந்த என்னையும், அஞ்ஞானியாயிருந்த என்னையும், துர்குணத்தில் இருந்த என்னையும், பயனற்றவனாயிருந்த என்னையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர் என்னை கையை பிடித்தவர், ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையில் என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டார். அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எப்படி உன்னை கைவிடுவேன். அல்லேலூயா. உங்களுடைய தேவையில, உங்க பிரச்சனையில, உங்க நெருக்கடியில, பாடல, எப்படிப்பட்ட காரியம் வேணா இருக்கட்டும், ஆண்டு சொன்ன ஒரே காரியம் இந்த மாசம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நேற்று நம்ம பார்த்தோம், சங்கீதம் 37:24 நம்ம பார்த்தோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. காரணம்னா, நான் அவன் கையை பிடிச்சுன்னு இருக்கிறேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன். நீ தடுமாறி போடலாம், ஓடலாம், என்ன இருக்குன்னு தெரியாம வழுக்கி கீழே விழலாம், இல்ல என்ன கல் இருக்கு மேடு இருக்குன்னு தெரியாம தடுமாறி கீழே விழலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன், அதனால நீ விழுவதில்லை. அவன் நான் எப்படி உன்னை கைவிடுவேன். நம்ம என்னதான் தடுமாறினாலும் கடந்து வந்த நாட்கள்ல விழாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றார், நம்முடைய கைகளை பிடித்து கொண்டு, நம்ம கை தளரும், ஆனா அவர் கை தளரவே தளராது. அதுதான் ஆண்டவர். நம்ம தடுமாறும் நேரம் எல்லாம் ஒரு தகப்பனை போல தாங்கி கொண்டு இதுவரை நடந்து வந்தா, என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, தாயின் கருவலில் உருவான நம்மளை ரட்சிக்கப்பட்ட நாள் கிடையாது.
ஆண்டவனை பிரித்தெடுத்த நாள் கிடையாது. உன்னை முன் அறிந்தவராய் முன் குறித்தவராய் இருந்தார் இல்லையா? அந்த நாட்கள்ல இருந்தே எல்லா பொல்லாத காரியங்களுக்கும், பொல்லாத சூழ்நிலைக்கும், பொல்லாத மனிதனுடைய கைக்கும், பிசாசுடைய வல்லமைக்கும், அவன் அதிகாரத்துக்கும், அவனுடைய திட்டங்களிலும் இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து ஏற்ற வேளையில் நம்ம ரட்சித்து இன்னும் ஆண்டவருடைய ஸ்பெஷலான சைல்ட்ல நம்மளை மாத்தி ஆண்டவர் என்ன பண்ண ஸ்பெஷலா நடத்திட்டு வர்றார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தடுமாறி விழுந்தாலும் ஆமென், அவன் தள்ளுண்டு போவதில்லை. காரணம், கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அடுத்து சொல்றார் ஒரு ரொம்ப அழகான வசனம், நான் இளைஞனாய் இருந்தேன். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனம். சங்கீதம் 37:25 வாசிங்க பார்க்கலாம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன். எப்போ? முன்னாடி இளைஞனா இருந்தேன், ஆனா இப்போ முதிர் வயதுக்கும் வந்துட்டேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி கையேந்தி அப்பத்துக்காக கையேந்தி பிச்சை எடுக்கிறதும் ஏந்தி நிக்கிறதும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்றார். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வாசம் இல்ல? நான் இளைஞனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு முதிர் வயது, என் நாட்கள் ரொம்ப அதிகம், நான் வாழ்ந்த நாட்கள் அதிகம். ஆனா ஒரு ஆளை கூட மனுஷனை நம்பி கெட்டு போனவன் உண்டு, நல்லா வாழ்ந்து கெட்டு போனவன் உண்டு, சம்பாதித்து நல்லா பிசினஸ் பண்ணி தோத்து போனவன் உண்டு, நல்லா சாப்பிட முடியாம வியாதிப்பட்டவன் உண்டு. ஆனால் சொல்றாரு, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், கர்த்தருக்குள் நீதிமான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு கையேந்தனதையும் நான் பார்த்ததே இல்லடான்றாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் கரம் பிடித்தபடியினாலே நீதிமானை அவர் கைவிடுவதே இல்லை. அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதான் அப்படின்னா இல்லை, உன் பிள்ளையும் கர்த்தர் போஷிக்கிறார். அவன் நாளைக்கு அவன் கையேந்தாதபடிக்கு நீ நீதிமானா இருப்பதனால உங்க சந்ததியை கர்த்தர் போஷிக்கிறான். சங்கீதம் எவ்வளவு அழகா சொல்றாருல, நான் பார்த்ததே இல்லையா என் லைஃப்ல, எல்லாரையும் பார்த்துட்டேன், ஆனா கர்த்தரை நம்பினவன் கெட்டு போகாதபடிக்கு நானும் சுத்தி பார்க்கிறேன், ஒருத்தவங்க கூட இல்லை, ஆண்டவர் விடவே இல்லை. அவனை மட்டும் இல்லை, அடுத்த ஜெனரேஷனையும் நான் பார்க்கிறேன், அவனும் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதமா இருக்கிறான். ஏன்னா அங்க பிடிச்ச கை பிடிச்சினே இருக்கிற சந்ததி தூரம். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் உங்களை குறித்து இருக்கிற பயமா இருக்கட்டும், கர்த்தருக்குள் நம்ம எல்லோரும் யாரு? நீதிமானா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டாரு, உன் பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அது சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? யோசிச்சு பாருங்களேன். எலியாவை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து என்ன பண்ணாரு? கேரி தாற்றல அந்த என்ன பண்ண, நீ போய் அங்க இருந்துடு, அங்க உனக்கு தேவையான சந்திக்கின்றாரு. கொடிய பஞ்சம் வருது, மழை இல்லை, ஆற்று வத்தி போச்சு. தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆச்சு? சாப்பிட வழி இல்லை. ஆனா தேசத்துக்கு வெளியே ஒரு ஆற்றங்கரையில இருக்கிறாரு ஆண்டவர் சொன்னதுனால. ஆனா ஆண்டவர் பாருங்க அங்க என்ன பண்றாரு? அப்பத்தையும் இறைச்சியும் ஆள் விட்டு அனுப்பல, காக்கா விட்டு அனுப்புறாரு. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன். காக்கா கிட்ட ஒருவேளை ஒரு புறா கிட்ட வந்து நீங்க கூட்டு அமைச்சிருந்தீங்கன்னா அந்த புறா வந்து இறைச்சியை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அம்மாவும் இல்லையா? ஆனா காக்கா என்ன பண்ணும்? செத்து போனதா இருந்தாலும், அழுகி போனதா இருந்தாலும், நாற்றம் எடுத்ததா இருந்தாலும் சாப்பிட்றோம். ஆனா ஆண்டவர் புறம் காக்கா வாயில இறைச்சியை வச்சு தன்னால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ள தன்னுடைய தாசனுக்கு என்ன பண்றாரு? இங்க இருந்து என்ன பண்றாரு? கொரியர் சர்வீஸ் பண்றாரு. ஜிப்கோ, ஜொமேட்டோ எல்லாம் இன்னைக்கு இல்ல. அம்மாவும் இல்லையா? ஜொமேட்டோ வேற என்ன இருக்குது? ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கே பிளான் பண்ணேன். ஒருவேளை அவனுங்க இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. இப்படி கூட பண்ணலாம் போல நம்ம பிசினஸ்ன்ட்டு கண்டுபிடிச்சு அன்னைக்கு வர காக்காவுடைய வாயில அப்பத்தி இறைச்சி வச்சு எலியாவுக்கு காலையிலயும் சாயந்தரமும் போஷித்தாராம். ஒரு நாளைக்கு தான் முடியும், அங்க அவன் சோறு தண்ணி இல்லாம இருக்கிறான், எல்லாம் உனக்கு ஒரு வேலையே பெரிய விஷயம், நீ அப்படிலாம் கிடையாது. என் பையன் ஸ்பெஷலு, அவனுக்கு சோறு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, காக்காக்கே ஆகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பையன் என்னை நம்பி வந்திருக்கான், அவன் நீதிமான எனக்குள்ள என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நான் கையை பிடிச்சுவேன், அதெல்லாம் நான் விடவே மாட்டேன்ட்டு அப்பத்தையும் இறைச்சியும் வாயில வச்சு அனுப்புறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிற நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது.
சந்தேகப்படவே ஆண்டவர் விட்டுட்டாரோ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, புலம்பவே கூடாது. ஆண்டவர் இன்னும் என் கையை தான் நான் பிடிச்சுன்னு இருக்காரு. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நான் சாகிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, என் கைய என் கைய விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க சங்கீதம், அதே சங்கீதத்துல நான் ரொம்ப அழகான சங்கீதம், நீ வீட்ல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல ஒரு சில காரியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அதே சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 4, 5வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் என் கையை பிடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணு, கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியாரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். ஆண்டவர் என்ன பண்ணு, துக்கத்தோடு கூட இல்ல, சந்தோஷமா இரு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துல, நான் எப்படி உன்னை கைவிடுவேன். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பேர்ல என்கிட்ட நம்பிக்கையா இருக்கியா, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன், இன்னும் நம்புறியா, நீ இந்த வாக்குத்தத்தத்தை மீது நம்புறியா, உன் சூழ்நிலை பார்க்காம என்ன பார்க்கறியான்னு சொல்றாரு. எனக்குள்ள நீ மகிழ்ச்சியா இரு, மன மகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடுன்றார். ஐயோ, இந்த லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, இந்த லைஃப் ரொம்ப கடினமா இருக்கு, வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சூழ்நிலையும் இந்த மனிதர்களையும் இந்த பிரச்சனையும் நான் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சேலஞ்சா இருக்கு. நான் சொல்றாரு, என் கையில குத்துறான்றார். ஆமென். நீ சந்தோஷமா ரிலாக்ஸா இரு, நான் தானே உன் கையை பிடிச்சிருக்கேன். அப்புறம் எது கவலைப்படுற, கடினமா பாத குறுகலா இருக்குது, கரடு முரடா இருக்குது, விழுந்துருவோமோ சரிக்கிடுவோம், ஏன் பயப்படுற, நான் பிடிச்சுன்னு இருக்குல்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு, நீ என்ன பண்ணு, என் மொழிய என்கிட்ட சொல்லிடுன்றாரு. நான் இதுதான் ஆண்டவரே, இதுதான் அப்படின்னு நீ சொல்லிடு. சொல்றாரு பாருங்க, வாசிமன, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். அப்படின்னு சொல்றாரு. நீ என் கையில என்ன பண்ணு, இந்த மாதத்துல எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒப்பு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். யாரும் இல்லை, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறாரு. நம்ம தான் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் ஆண்டவரை. நீங்க திரும்பி பார்த்து பிடிச்சிங்க, சந்தோஷமா இருங்க, உங்க வழியெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு இந்த மாதத்துல. ஆமென்.